நல்லா பாருங்க. எழுதுகிறேன் ரைட். எழுதுகிறேன் ரைட். நல்லா பாத்துங்க. எழுதுகிறேன் ரைட். இததான் ஐ ரைட் எ லெட்டர் எழுதுறோம். நீங்க சவுண்ட் வராம பாத்துங்க. சவுண்ட் வராம பாத்துங்க. ஐ ரைட் எ லெட்டர். நான் மியூட் பண்ணிட்டு வர்றேன். சவுண்ட் வருது. அந்த ஐ ரைட் எ லெட்டர். இப்ப பாருங்க ஐ ரைட் எ லெட்டர் இருக்கு. அந்த எ லெட்டர் அப்படியே இருக்கு. இங்க பாருங்க ஐ வந்து மூவ் ஆயிடும். நல்லா பாத்துங்க. பை மீ. வேற எதுவும் நான் பண்றேன். எதுவும் பண்ணல. இந்த இடம் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிக்கிங்க. அப்புறம் கொண்டு வரலாம். ஐ ரைட் எ லெட்டர். ஒண்ணும் இல்ல, நான் எழுதுகிறேன்னு போடுறேன் இல்லைங்களா? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன்னு. என்னால், என்னால் பாருங்க பை மீ. பை மீ. என்னால், என்னால் ஒரு கடிதம், ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ரெண்டு ஒண்ணுதான். மீனிங் வைஸ் ஒண்ணுதான். ஒன்னும் மாற்றமே இல்லை. இப்ப பாருங்க ஐ ரைட் எ லெட்டர் வந்து என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறதுன்னு போடுறோம். இங்க பாருங்க இந்த ரைட் எப்பயுமே பாசிவ்ல செயற்பாட்டுல ரிட்டர்ன் வரும். மூணாவது தான் வரும். எல்லாத்துக்கும் மூணு தான் வரும். நோட் பண்ணிக்க. A letter is written by me. எழுதிக்கிங்க. A letter is written by me. நான் எழுத போறேன். எப்படி தெரியுங்களா? ரைட். ரைட்னா எழுதுகிறேன்னு ஸ்ட்ரைட்டா அடிக்க போறேங்க. அது எப்படி மாறுங்க? என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. அப்படியே மாத்திரம் பாருங்க. லெட்டர் முன்னாடி கொண்டு வந்து பை மீயா கடைசியா தூக்கி போடுறோம் பாருங்க. இப்ப பாருங்க எழுதப்படுகிறது. கவனிச்சுங்க. is written. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒண்ணு கொண்டு வரேன். நெக்ஸ்ட் 15 நிமிஷம் ரொம்ப குரூசியல். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்துடும். இப்ப பாருங்க அடுத்தது எழுதுகிறேன் இருக்கு. நான் நேரா இங்க வரேன். நல்லா பாத்துக்கங்க. இப்படி வர்றேன். டைரக்டா இங்க கொண்டு வந்துக்கிறேன். எழுதினேன். யாராவது சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். இது ஒண்ணும் கஷ்டம்லாம் கிடையாது. இந்த எழுதுகிறேன்னு எடுக்கிறேன். எழுதினேன். எழுதினேன். இப்ப எழுதினேன்னா எழுதப்படுகிறது என்னவா மாறும்? ஈஸி. அப்படியே சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. இப்ப பாருங்க ரைட் வந்து ரோட்டா மாறுது. ரைட் வந்து ரோட்டா மாறுது. ரைட். அதான் எழுதினேன். அப்ப ஈஸ் ரிட்டன் வந்து இங்கிலீஷ்ல என்ன மாறும்னு சொல்லுங்க. அப்புறம் பாத்துக்கலாம். வாஸ் ரிட்டன். வாஸ் ரிட்டன். நல்லா எழுதிக்கீங்க. வாஸ் ரிட்டன். சும்மா இது இந்த மெயின் வெர்ப் வந்து மாறாது. again. all right. was written. நல்லா நோட் பண்ணீங்க. was written. சாண்டி வந்துட்டீங்களா? கூப்பிட்டுட்டே இருந்தீங்க. திருவாரூர் சாண்டி வந்துட்டீங்களா? லாக் ஆன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வந்தாச்சா? என்ன கஷ்டம்னு தெரியலையே. இந்த நம்பர்லயே கூப்பிடுறாங்களே. ஆல்ரைட். ஒரே ஒரு நிமிஷம் அவங்கள லாக் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க ஈஸ் ரிட்டன், வாஸ் ரிட்டன். ஈஸ் ரிட்டன் வந்து வாஸ் ரிட்டனா மாறுது. அப்ப எழுதப்படுகிறது என்னவா மாறும்? ஈஸியா சொல்லிடலாம். எழுதப்பட்டது. எழுதப்பட. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சாதாரண விஷயம் தானே. இப்ப பாருங்க ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நல்லா பாத்துங்க. இது பண்ணிக்கலாமா? எழுதுகிறேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்ப பாருங்க நான் ஒரு கடிதம் எழுதினேன். பார்க்கலாமா? ஐ ரைட். இப்படி கொண்டு வரேன். உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப பார்க்கலாம். ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேனா? முன்னாடி பார்த்தது தானா? இது அப்படியே மாத்தி பார்க்கலாமா? ரெண்டு மீனிங் எல்லாம் மாறாது. எதுவும் மாறாது. பொசிஷன் தான் மாறும். மீனிங் மாறாது. A letter is written by him, me, him, sir. இந்த by me இப்படி போடுறீங்களா? வெரி குட். by me போடுறீங்களா? A letter is written. அவ்வளவுதான். நான் தமிழ்ல கொண்டு வர்றேன்.
ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல முடிப்போம் இந்த ரெண்டையும். ஐ ரோட் எ லெட்டர் என்னவா இருக்கும்? சரியா பேசுங்க. ஐ ரோட் எ லெட்டர் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வேற எதுவும் இது பண்ண வேணாம். எனக்கு இது எ லெட்டர் இங்க வந்துருமா? எ லெட்டர் இங்க வந்துருமா? வந்துரும் சார். யா பை மீ இங்க போடுங்க. அதேதான் இங்க பாருங்க. ஈஸ் ரிட்டன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாஸ் ரிட்டன். நம்ம பண்ற ரிவிஷன்ல அது பக்காவா தரவாகணும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க உள் வாங்கிக்கங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நான் பாருங்க இங்கிலீஷ் தமிழுக்குள்ள அடிப்படை வாக்கிய அமைப்பு மாற்றம். எகைன் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் மீனிங் ஒண்ணுதான். செய்வினை செயற்பாட்டு வினையா மாத்திரம் அதுக்கு காரணங்கள் இருக்கு. ஓகே, அந்த காரணத்தை நம்ம ஒண்ணு சொல்லிட்டு டீச் பண்ணிட்டு இருக்க பேர் சொல்லிடுவோம். ஏன் நியூஸ் ரிப்போர்ட்ல வந்து ஏன் செயற்பாட்டு வினை யூஸ் பண்றாங்க? எதுக்கு பாசிவ் ஃபார்ம் யூஸ் பண்றாங்க? பேப்பர்ல பேசுறப்ப எதுக்கு ஆக்டிவ் யூஸ் பண்றாங்க? அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் இருக்கு. அந்த காரணம் வந்து இந்த ஆப்ஜெக்ட். பணம் காண போச்சுன்னா பணம் திருடப்பட்டு விட்டதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருடனை தெரியாது, நம்ம யாரு திருடினாலும் தெரியாது. யாரு திருடினாலும் தெரியாதப்ப பாசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்ப ரிப்போர்ட்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி யாரு பண்றாங்கன்னு தெளிவா தெரியறப்ப அது யூஸ், அப்பயும் பாசிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணாங்க. the thief has been arrested அப்படின்னு அந்த போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப திருடன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றப்பையும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சதுனாலும் பாசிவ் தான், சரியா தெரியலனாலும் பாசிவ் தான். இடையில உள்ளதுக்கு மட்டும்தான் ஆக்டிவ். நம்ம பேசுவோம், அந்த கான்செப்ட பத்தி பேசுவோம். அகைன் நீங்க வந்து கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிட்டு பண்ணணும். உங்களுக்கே தெரியும், ஏன்னா இது ரொம்ப குரூஷியலான பார்ட்டி. இதை வச்சுதான் அடுத்த 2 மணி நேரம் சுத்திக்கிட்டே இருக்க போகுது. நீங்க என்ன தமிழ்ல பேசினாலும் அடிக்கணும். 1 வார்த்தை 2 வார்த்தை 3 வார்த்தை பேசினாலும் இங்கிலீஷ்ல கொண்டு வரணும். அந்த 23 வார்த்தைக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருப்போம். அதை மையப்படுத்திய பாருங்க. இங்க ஈஸ் வந்துருச்சா, இங்க வாஸ் வந்திருக்கு பாருங்க. ஈஸ் வாஸ் அந்த 23 வார்த்தையில இங்கேயோ அந்த எல்லா வாக்கியங்கள்லயும் மறைமுகமாகவோ இல்ல நேரடியாகவோ அந்த 23 வார்த்தையில 1 வார்த்தையோ 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ கூட வரும். அதனாலதான் அது ரொம்ப முக்கியம். நான் ஒரு கடிதம் எழுதினேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. நான் திருப்பி வரேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ரிவைஸ் பண்றேன். நீங்க கொண்டு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, ஐ ரைட் a letter is written by me. தமிழ் பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்கு ஃபுல்லா சப்ளை பண்றேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தமிழை உள்வாங்கிக்கிறது தான் நீங்க வச்சுக்கணும். உங்க கிரியேட்டிவ் லாங்குவேஜ் தாய்மொழியை உள் வாங்கிட்டு கனெக்ட் பண்ணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, a letter is written by me. நான் அப்படியே போடுறேன். I will write a letter. அங்க பார்த்ததுதான் நேத்தி. I will write a letter. தமிழ்ல I will write a, நான் ஒரு கடிதம். குயிக், நான் ஒரு கடிதம். குயிக், உங்களால முடியும். பாருங்க, எழுதுவேன். அவ்வளவுதான். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். இப்ப எனக்கு சொல்லுங்க பாருங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. என்னால் ஒரு கடிதம் எழுத முடியும். எழுதப்பட உள்ளது. எழுத பாருங்க, இது எங்க பார்த்தாலும் எழுதப்படுகிறது. முற்றுப்பெறாத எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, ஃபியூச்சரே. எதுக்கு முடியும்? எதுக்கு எழுதப்படும். சூப்பர். என்னாலும் ஒரு கடிதம் வந்துடும். அது கொண்டு வந்துடலாம். தப்பா சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இப்ப கரெக்ட் பண்ண போறோம். இது பாருங்க, லெட்டர் அதே மாதிரி பை மீ வந்துருச்சா? இங்க எந்த மாற்றமும் கிடையாதா? எழுதப்படும்னு சொன்னாங்க பாத்தீங்களா? பாருங்க, எழுத எப்படிங்க? ரிட்டர்ன் தான் எழுதவா? எழுதப்படும். அவ்வளவுதான். ஃபியூச்சர் கொண்டு வரலாம். திருப்பி அது பாக்குறப்ப வந்துரும். இப்ப இது பார்க்கலாமா? என்ன பார்த்தோன்னு, ஐ ரைட் a letter. ரைட், ஐ ரைட் a letter. நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் 1. now I wrote a letter. திருப்பி போட்டோம். நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் ½ an hour குரூஷியல். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரிவிஷன். ஆனா ரிவிஷன் நீங்க நல்லா பண்ணணும்னாக்கா இதை கொண்டு வரணும். I will write a letter. ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஈஸியா பண்ணி நீங்க ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்க 1 மணி வரையிலும்.
ஆல்ரைட், யாராவது சொல்லணும். நான் ஒரு கடிதம், நான் ஒரு கடிதம், குயிக்கா சொல்லுங்க. நான் ஒரு கடிதம், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். எழுதுவேன். எழுதுவேன். அப்படியே நான் அதை போடுறேன். நல்லா கவனிங்க. நான் அதை நம்ம முன்னாடி சொன்னதை நான் அப்படியே இந்த மாதிரி சொன்னேன். ஏ லெட்டர் நல்லா பாருங்க. இந்த அர்த்தம் எல்லாம் மாறாது, அமைப்பு தான் மாறும். பாருங்க, இந்த ஐ ரைட் ஏ லெட்டர், ஏ லெட்டர் இங்க போடுறேன். ஐ வந்து பை மீயா மாறும், என்னால்னு மாறும். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. இங்கிலீஷ் 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 letter is written by me. பாருங்க, எழுத 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 முற்றுப்பெறாத வினை, எழுத 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 ரைட் நோட் இருக்கும், எழுத 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 படுகிறது படுகிறது படுகிறது. இப்ப அதே ஏ லெட்டர் இங்க கொண்டு வந்து அடுத்ததுக்கு போறேன். A letter was written by me. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நீங்க வெரி குட். இப்ப இத a letter அத இங்க போடுறோம். a letter by me. அடுத்தது இது மூணு தான் இப்ப பார்த்தோம். என்ன ஒரு ரிட்டர்ன் வருமா? எழுத 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 போடும். will return by me. will அப்புறம் be வரும். will be right sir. ரிட்டர்ன் வராது ஸ்ட்ரைட்டா. will அப்புறம் be தான். நமஸ்காரம் ಅಣ್ಣ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? will be ಏ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂತಾರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ. இப்ப பாருங்க, மியூட் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு நேத்தோட அட்வான்ஸ்டா போயிடுவோம். யாராவது இதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசினாக்கா வெயிட்டிங் ரூம்ல போடுறோம் படான்னு அடுத்த செகண்ட் போடுறோம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க சுதாரிக்கலன்னா அடுத்த 2 மணி நேரம் போராட்டமா இருக்கும். அடுத்த 2 மணி நேரம் போராட்டமா இருக்கும். இதை கரெக்டா புரிஞ்சுங்க. ரைட்? எஸ், நான் தமிழ்